கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதியே துணைவேந்தர்கள் அழைத்து தலைமைச் செயலகத்தில் வச்சு ஒரு மீட்டிங் போட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த மீட்டிங்ல மிக தெளிவாகவே இனிவே யூனிவர்சிட்டியில அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்கள், கட்டுக்கதைகள், அதே மாதிரி பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கதைகள், மத மோதல்களை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் எந்த ஒரு சமரசமும் நான் பண்ண மாட்டேன். பல்கலைக்கழகங்கள் ஒழுங்காக செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையோடு முதலமைச்சர் அந்த மீட்டிங்கை நடத்தியிருந்தார். இந்த மீட்டிங்கு தான் போட்டியா நான் இன்னொரு மீட்டிங் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே தெனாவட்டாக ஆணவமாக ஒரு போட்டி கூட்டத்தை நடத்தி இன்னைக்கு அசிங்கப்பட்டு போயிட்டார் ரவி. எந்த துணைவேந்தரும் கலந்து கொள்ளவே இல்லை. குறிப்பா அரசு பல்கலைக்கழகத்துடைய ஒரு துணைவேந்தர்கள் கூட ரவி அவர்களுடைய இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவே இல்லை. ஏன் அவங்க கலந்து கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு ரவி அவர்களே ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. Unfortunately, in this conference, state universities are not participating because they have informed me, even in writing, that they have been warned by the state government not to participate. As of now, one of our vice chancellor is in police station. Some vice chancellor have reached Uti, and something unprecedented happened. It never happened before. There was a midnight knock at their doors where the secret police, a special branch of the state, went and told them, if you participate in the conference, you will not be able to go home and meet your family. I advise them, take care of your family. Don't jeopardize their interest. I wish good sense prevails, because essentially this conference is meant to improve the quality. There is no politics involved in it, and it has been showing result. But perhaps people, those who are in the government, they defy for them. It is not something which is comfortable situation. துரதிர்ஷ்டவசமாக ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் யாருமே இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவே இல்லை. ஏன் அவங்க கலந்து கொள்ளல தெரியுமா? மாநில அரசு தான் அவங்கள மிரட்டி அந்த மாநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதாக என்கிட்ட சிலர் ஃபோன் பண்ணியும் சொன்னாங்க, எழுதியும் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய ஒரு துணைவேந்தர் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாரு. பல துணைவேந்தர்கள் ஊட்டிக்கு வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே தெரியல. திடீர்னு அவங்க ஊட்டியிலேருந்து கிளம்பி போயிட்டாங்க. நள்ளிரவுல அவங்களுடைய கதவுகளை தட்டி, அதுவும் யாரு? ஸ்பெஷல் பிரான்ச்சோடைய சீக்ரெட் போலீஸா இவங்க போய் அந்த விசிக்களுடைய கதவுகளை தட்டி, நீ ஊட்டிக்கு போன அப்படின்னா திரும்பவும் வீட்டுக்கு வர முடியாது, உன் குடும்பத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க. அவங்க ஃபோன் பண்ணி இதை என்கிட்ட சொன்ன உடனேயே, இல்லை உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு முக்கியம், நீங்கள் உங்கள் குடும்பத்தை முதல்ல பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த ஆளுநர் ரவி. இது போக இந்த கான்ஃபரன்ஸ் என்பது எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு தான், இதில் பொலிட்டிக்ஸே இல்லை. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அது புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். ஏன் ரவி அவர்களே, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மாநாடு எப்போ கூட்ட போதா நீங்கள் சொன்னீங்க? தீர்ப்பு வருவதற்கு முன்பே இந்த மாநாடை கூட்ட போவதா சொன்னீங்க. தீர்ப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இந்த மாநாடு நடந்த பிறகு மறுபடியும் போட்டி மாநாடு கூட்ட போவதாக உங்களுடைய ஆளுநர் மாளிகை தரப்பு சொன்னாங்கல்ல. அப்போ முதலமைச்சர் தரப்புல இருந்து ஏதாவது ஒரு அறிக்கை துணைவேந்தர்கள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்துச்சா? முதலமைச்சர் அவருங்க சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரான உயர்கல்வித்துறை அமைச்சரான கோவி செலியன் அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அறிக்கை வந்துச்சா துணைவேந்தர்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு? இல்லை அரசாங்கத்துடைய அதிகாரிகள் தரப்புல இருந்தால் அது அறிக்கை வந்துச்சா? எதுவுமே வரவே இல்லை. யாருமே உங்களுடைய மாநாடு ஒரு பொருட்டாகவே கருதவே இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே சட்டம் என்ன அப்படின்றது தெரியும். துணைவேந்தர்கள் நியமிக்கக்கூடிய நீக்கக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு விட்டதுனால துணைவேந்தர்கள் வேற வழி இல்லாம உங்க மாநாட புறக்கணிச்சிருக்காங்களே தவிர இங்க யாரும் எந்த போலீஸும் போய் அவங்கள மிரட்டவே இல்லை. இப்படி போலீஸை வச்சு மிரட்டுறதா அவர் சொல்றாருல, இவர் மாநாட்டில் கலந்து கொண்டு வந்த 2 கருப்பாடுகளை வச்சே நம்ம அம்பலப்படுத்தலாம். அதாவது இவர் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 56 கல்வி நிறுவனங்களுடைய தலைவர்களை அழைச்சிருக்கிறாங்க. இதுல 5 ஒன்றிய பல்கலைக்கழகம், 20 மாநில பல்கலைக்கழகம், 4 ஒன்றியத்துடைய கல்வி நிறுவனங்கள், 27 தனியார் பல்கலைக்கழகங்கள், மொத்தம் 56 கல்வி நிறுவனங்களுக்கு இவங்க அழைப்பு விட்டாங்க. ஆனா இதுல வெறும் கலந்துகிட்டது பாத்தீங்கன்னா 18 கல்வி நிறுவனங்களுடைய தலைவர்கள் தான். இதுல 2 பேர் மட்டும் ஸ்டேட் யூனிவர்சிட்டி சார்பாக கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது துணைவேந்தர்கள் யாரும் கலந்து கொள்ளல. ஆனா துணைவேந்தர்கள் சார்பாக 2 பேர் பிரதிநிதியாக இந்த மாநாட்டில் கலந்துருக்கிறாங்க. அவங்க யாரு தெரியுமா? பெரியார் பல்கலைக்கழகத்துடைய டைரக்டர் ஆஃப் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் அவர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல் அழகப்பா பல்கலைக்கழகத்துடைய பிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய காலேஜ் பிரின்சிபல் அவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த 2 கருப்பாடுகளும் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோவில் பின்னாடி சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, துணைவேந்தர்களை அவங்க வீட்டுக்கே போய் போலீஸ் அது மிட் நைட்ல போயிட்டு மிரட்டி இருக்கிறாங்க. உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வீடு திரும்ப முடியாது, உயிரே போகும் அப்படின்ற அளவுக்கு மிரட்டினாங்கன்னு சொல்றீங்கல்ல. அப்புறம் எப்படி பெரியார் பல்கலைக்கழகத்துடைய அழகப்பா பல்கலைக்கழகத்துடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டாங்க? ஏன் அவங்களுக்கு மட்டும் மிரட்டல் வராதா? அவங்க எப்படி இன்னைக்கு ஊட்டி மாநாட்டை முடிச்சுட்டு வீடு திரும்ப போறாங்க? அப்போ உங்க மாநாட்டில் கலந்து கொண்ட இந்த 2 கருப்பாடுகள்னாலவே
நீங்க இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசை தேசிய கீதத்தை ஒழிக்க மாட்டாங்க, தேச விரோத அரசு போல சித்தரித்தீங்க. இன்னைக்கு விசிக்களுடைய வீட்டுக்குள்ள அது நள்ளிரவுல சீக்ரெட் போலீஸ் அனுப்பி மிரட்டுறாங்க, குடும்பத்தை மிரட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு பழிய போடுறீங்க. எந்த ஆதாரமே இல்லையே, ஆதாரத்தை காட்டுங்க. எந்த துணைவேந்தர் அப்படி உங்களுக்கு எழுதினார்? நீங்க சொல்றீங்களா கடிதத்தில் எழுதினாங்கன்னு சொல்லிட்டு, அந்த கடிதத்தை நீங்க கண்டிப்பாக வெளியிடணும். அந்த கடிதத்தை காட்ட ஆளுநர் ரவிக்கு துணிவு இருக்கா? இதுல வெக்கமே இல்லாம என்ன சொல்றாரு, இந்த கான்ஃபரன்ஸ் என்பது கல்வியை இம்ப்ரூவ் பண்ணுவான், பாலிடிக்ஸ் கிடையாதான். அதான் தீர்ப்பு வந்துருச்சுல, தீர்ப்பு வந்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தான் எல்லா உரிமையும் போன பிறகு எதற்காக இந்த மாநாடு நடத்தணும்? அது ஏற்கனவே முதலமைச்சர் தலைமையில் மாநாடு நடந்த பிறகு போட்டி மாநாடாக அறிவிச்சது என்ன? அது பாலிடிக்ஸ் இல்லையா? சரி, அப்படியே பாலிடிக்ஸ் இல்லை, இந்த மாநாடை கூட்டினீங்க இல்லை, இந்த மாநாட்டில் என்னங்க நீங்க பேசுனீங்க? இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரவி 10 நிமிடங்கள் உரையாற்றிருக்கிறார். இந்த 10 நிமிடங்களுமே மாநில அரசை குறை சொன்னதோடு மட்டும் இல்லாம மாநிலத்துடைய கல்வியை பற்றி மிக மோசமாக பேசியிருக்கிறார். அதாவது இவர் ப்ரிப்பேர் பண்ண வந்த டாக்குமெண்ட் வேறதா இருக்கும், ரொம்ப உயர்வா புகழ்ந்து பேசலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா துணைவேந்தர்கள் யாருமே வராதனால அப்படியே இன்னைக்கு பல்ட்டி அடிச்சு வேற மாதிரி பேசிட்டாரு. இவர் என்ன சொல்றாரு, விசிக்களை அதாவது துணைவேந்தர்களை பங்கேற்கவில்லை அப்படின்றது அவசர நிலை பிரகடனத்தை காட்டுதான், எமர்ஜென்சி மாதிரி இருக்கான். தமிழ்நாட்டில் காவல்துறை ராஜ்யமா நடக்குது. முதலமைச்சர் தங்களுடைய சொந்த துணைவேந்தர்களை மாநிலத்துக்குள்ளேயே ஒரு மீட்டிங்ல கலந்து கொள்ள விடாம தடுப்பதெல்லாம் என்ன வகையான ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு ஆளுநர் ரவி. ஆளுநர் ரவியை பொறுத்த வரைக்கும் அவசர நிலை பிரகடனம் அப்படின்றது எப்படி தெரியுமா காட்டணும்? அவருடைய ராஜ்பவனுடைய கரண்ட்டை கட் பண்ணி விடணும், ராஜ்பவனுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கட் பண்ணி விடணும், சம்பளத்தை பாதியா குறைச்சு விடணும். இல்லப்பா நிதி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதியை கொடுக்க மாட்டாங்க, அதனால உங்களுக்கு இந்த முறை சம்பளம் பாதி தான் அப்படி சொல்லி கொடுக்கணும். இதுதான் அவசர நிலை பிரகடனம். அப்படி ஏதாவது முதலமைச்சர் ஸ்டாலினோ அல்லது தமிழ்நாடு அரசோ உங்களுக்கு பண்ணியிருக்கா? அவ்வளவு சொகுசுகளையும் அனுபவிக்கிறாங்களா இல்லையா? சமீபத்தில் கூட டெல்லி போயிட்டு வந்தீங்களே, அதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்தது யாரு? தமிழ்நாடு அரசு தானே. உங்களுடைய ஊட்டி ராஜ்பவன்ல உங்களுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, பிடபிள்யூடி காசுல தானே அந்த ஊட்டி மாளிகைக்கு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சீங்க. அப்போ அவ்வளவு சொகுசையும் அனுபவிச்சுக்கிட்டு இந்த மாநாட்டுக்கு எந்த ஒரு இடைஞ்சலுமே உங்களுக்கு கொடுக்கல. நியாயப்படி முதலமைச்சர் பேசியிருக்கணும் இந்த மாநாடுக்கு எதிராக, ஆனா அப்படி கூட அவர் பேசவே இல்லை. அந்த அளவுக்கு ஜனநாயக பூர்வமாக நடந்து கொண்ட ஒரு முதலமைச்சரை பார்த்துட்டு அவசர நிலை பிரகடனமா இருக்குன்றீங்களே, அப்புறம் எதுக்குங்க நீ தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க? எமர்ஜென்சியா இருக்குங்க, என்னாலலாம் இருக்க முடியாது, எனக்கு வேற மாநிலத்தை மாத்தி விடுங்க, நான் வேற ஆளுநர் பதவிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்க வேண்டியதானே. எதற்காக உச்சநீதிமன்ற காரி துப்புன பிறகு இங்கே இருக்கிறீங்க? இதுல கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஸ்கூல் எஜுகேஷனுடைய அந்த எஜுகேஷன் குறைஞ்சுக்கிட்டே போதான், மாறாக ஹையர் எஜுகேஷன் அதிகமாயிட்டே போதான். அதுக்கு காரணமே இவர் தான்றாங்க. நாம 50 வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்சு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி மாணவர்களுக்கு எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்து GR கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோலாம் அதிகப்படுத்தி நாட்டிலேயே மிக சிறந்த பல்கலைக்கழகம்னு சொல்லிட்டு பேர் நம்ம வாங்கினா, என்னாலதான் நான் 2022 மாநாடு நடத்தின பின்புதான் இப்படிப்பட்ட வளர்ச்சியே ஹையர் எஜுகேஷன் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாம ஸ்டிக்கரை ஒட்டுறாரு இந்த ஆளுநர் ரவி. வெக்கம் இல்லையா? இதுல ஸ்கூல் எஜுகேஷன் மோசமாயிருச்சுன்னு சொல்லி வழக்கம் போல அந்த பெட்டி, அந்த வடிவேல் காமெடியை சொல்லுவாங்கல்ல, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த பெட்டியை திறந்து பாரு உனக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி இந்த அண்ணாமலையும் சரி ஆளுநர் ரவியும் சரி இந்த ஏசர் ரிப்போர்ட்னு ஒன்றை தூக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த ஏசர் ரிப்போர்ட்டை எத்தனை ரூபா தான் அம்பலப்படுத்துறதுன்னு எனக்கும் தெரியல. திரும்ப திரும்ப ஒரு பொய்யை எப்படி பேச முடியுதுன்னு தெரியல. இந்த ஏசர் ரிப்போர்ட் என்பது மாநில அரசாலேயோ ஒன்றிய அரசாலேயோ எடுக்கப்படுவது அல்ல. இது பிரதான் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு NGO எடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மாவட்டங்கள் இருக்கு, ஆனா வெறும் 12 மாவட்டங்கள்ல மட்டும், அதுவும் 10 லட்சம் மாணவர்கள்ட்ட மட்டும் போய் கருத்துக்கள் எடுத்துக்கிறாங்க. அந்த கருத்தை ஸ்கூல்ல போய் எடுத்தியா? அதையும் எடுக்கல. வீடு வீடா போய் எடுத்திருக்கிற, அதுவும் BEd ஸ்டூடெண்ட்டை வச்ச வாலண்டியரா போட்டு அந்த கருத்து கணிப்பு நீ எடுத்திருக்க அப்படின்னா, அந்த கருத்து கணிப்போட அந்த ரிப்போர்ட்டோட லட்சணமே என்னன்னு தெரியுமா தெரியாதா? இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டில் ஏசர் ரிப்போர்ட் சொல்லிருச்சு, இவங்களுக்கு கூட்டற்கழித்தலை தரல, PhD ஒன்றும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, கல்வி தரமே குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி வெக்கமே எல்லாம் பேசுறீங்க ஆளுநர் ரவி அவர்களே. உங்களுடைய சொந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பீகார் குழந்தைகள் ஒசூர்ல இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளியில படிச்சு இன்னைக்கு எங்களுக்கு ABCDனா என்னன்னு இங்க தான் எங்களுக்கு தெரிஞ்சு, எங்களுக்கு இலவசமாக புத்தகம் கிடைக்குது, எங்களுக்கு இலவசமாக யூனிஃபார்ம் கிடைக்குது, இலவசமாக காலை உணவு கிடைக்குது, மதிய உணவு கிடைக்குது, இங்க தான் நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசக்கூடிய வீடியோலாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கலையா? இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ல விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல தான் லேபா இருக்கட்டும், லைப்ரரியா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் ஸ்கில்லா இருக்கட்டும், எல்லா வசதியுமே இங்க 100% ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரியாம
ஏசர் ரிப்போர்ட் தான். இந்த ஏசர் ரிப்போர்ட்டை ஏற்கனவே நம்ம மாநிலத்துடைய பல்கலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பிரிச்சு மேய்ஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து பொய்யா அப்படி பரப்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு அரசின் சார்பாகவே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சார்பாக எஜுகேஷன் அசஸ்மெண்ட் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுக்க போறோம். அந்த சர்வே எடுத்த பின்பு இந்த ஏசர் ரிப்போர்ட் எங்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அதுக்கு பதிலடி கொடுத்தாரு. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ மறுபடியும் வந்துட்டு ஏசர் ரிப்போர்ட் சொல்வதற்கு காரணம் என்ன? உங்களுக்கு சோறு விடக்கூடிய மாநிலத்தையே இவ்வளவு மோசமாக பொய்யாக சித்தரித்து பேச உங்களுக்கு எப்படி முடியுது? அப்போ போலீஸை வச்சு மிரட்டுறாருன்றாங்க, அவசர நிலை பிரகடன்றாரு. இதுக்கு அழகாக இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சரான கோவி செல்வன் அவர்கள் மிக தரமான பதிலடி கொடுத்திருக்கிறாரு. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் போட்ட வழக்கு ராஜ்பவனை தாண்டி ராஷ்டிரபதி பவன் வரைக்கும் பிரச்சனையாகி போச்சு. அந்த பதற்றத்துல தான் இப்படி கதறிட்டுக்கிட்டு இருக்காங்க. மிரட்டுவது பிஜேபியோடைய டிஎன்ஏவா இருந்தா மாநிலத்துடைய உரிமையை காப்பதற்கு துணிந்து நிற்பது எங்களுடைய டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு தரமான பதிலடியை அவருமே கொடுத்துட்டாரு. அப்ப ஆளுநர் ரவி தன்னுடைய ஃபெயிலியரை மறைப்பதற்கு, தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்கு மாநில அரசின் மீது அப்பட்டமாக பொய்யான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார் அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுதுல. சரி, அடுத்து சிறப்பு விருந்தினராக வந்த ஜெகதீப் தங்கர், இவர் ஒன்றும் சும்மா ஆளு கிடையாது. ரவி எப்படி இங்க மசோதாக்களை கிடப்பில் போட்டாரோ அதே போல மேற்கு வங்கத்துடைய ஆளுநராக இருக்கும் போது இவர் அங்க கிடப்பில் போட்டவர். இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க. But I must commend Governor Ravi for another reason. He is doing this because it is his constitutional ordainment. He has taken oath under the Indian Constitution under Article 159. His oath as that of the Honorable President is very significant. The oath he has taken as governor is to preserve, protect and defend the Constitution and the law. By his oath, he is further enjoined to devote to the service and well-being of people of Tamil Nadu by organizing such events which are extremely relevant to the field of education. Governor Ravi is vindicating his oath. ஆர்டிகல் 159 படி இவர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு